அந்த தினமலர் அதில் என்ன மலர் சார் இருக்கும்? அவங்கள்ட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இவ்வளோதான். உன் தரம் என்னன்றதை நீயே வெளியில் காட்டணும் பொழுது கார்ட்டூன் என்பது குழந்தைகளை கவருவதற்காக முதல் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அழகான ஒரு விஷயத்தை இவர்கள் அரசியலுக்காக கேவலப்படுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார். இல்லை, அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். அது கேவலப்படுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பொதுவாக இது காலங்காலமாக போகிறது தானே இந்த கேலி சித்திரம். கேலி சித்திரம் நீ கூட அந்த எடிட்டரும் அந்த எடிட்டர் கூட சேர்ந்த நபர்கள்லாம் அந்த பன்றியோடு உட்கார்ற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் எதை போதித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். நாம் தமிழர் இந்த விஷயத்தை போதித்திருக்கிறது. இதை பார்த்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். என்னது? நாம் தமிழருடைய ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துல பேசுறாரு, அது அப்படியே தாவேகாவுடைய பிரஸ் மீட்ல அந்த பொண்ணு பேசுறாங்க. அதே போல சீமான் ஒரு இடத்துல பேசுறாரு, அதே இது ஒரு வார்த்தை மரம் அப்படியே லோயலாமணி பேசுறாரு. நாம் தமிழரை பார்த்து தாவேகா காப்பி அடிக்குது. யாரோ ஒரு பையனை பார்த்து காப்பி அடிக்கின்றீங்களா? உங்கள் தலைவனை பார்த்து என்ன காப்பி அடிச்சாங்க அதை சொல்லுங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா ஒரு பெரிய தமிழர்களை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த தாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு இடத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் போது, தமிழ் மேல நீங்க ஒரு பற்றுதல் இருக்கிற மாதிரி பேசுறீங்க, தமிழை காட்டு பிராணின்னு சொன்ன பெரியாரை நீங்க ஏற்றுக்கொள்றது தானே அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லும்போது, அப்படி உங்களுக்கு தமிழ் மேல உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க தமிழை, அதாவது இந்தியை திணிக்காம தானே இருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக நிர்மலா சீதாராமன் பெரியார் குறித்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க என்னன்னா, இதே பெரியார் குறித்த சர்ச்சை சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழராக வந்துச்சு. அந்த சமயம் தமிழக வெற்றிகளை ஏன் ரியாக்ட் பண்ணல, விஜய் அவருடைய ஏன் ஒரு கண்டனமே தெரிவிக்கல அப்படின்ற பல டாக் வந்துச்சு. இப்போ சீமானுக்கு ரியாக்ட் பண்ணாதவங்க இப்போ நிதியமைச்சர் பேசும்போது ரியாக்ட் பண்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒருவே இது ஒரு பாஜகங்கிற போது வரக்கூடிய ரியாக்ஷனா, அல்லது இதுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலன்னா நமக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற நெருக்கடியா? அதிகாரத்திலே இல்லை, ஒரு கவுன்சிலராக கூட ஆகாத ஒருத்தன் எங்கேயோ கூப்பிலேருந்து கத்துற மாதிரி பல கட்சி கத்திக்கிட்டு இருக்கு. அதில் நீ ஒரு ஆள் கத்துற உன்னை நான் கன்சிடர் பண்ணல. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இந்தியாவை உற்று நோக்கும் பொழுது பிற மாநிலங்களும் சரி பிற நாடுகளும் உற்று நோக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களுடைய கொள்கை தலைவரை இழிவாக நீங்கள் பேசுவதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் என்றது தான் இம்மிடியேட்டாக அடிக்கிறாங்க. ஸோ வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு கேட்டால் என் வீட்டில் நான் வெங்காயம் யூஸ் பண்ணலன்னு சொன்னால தான் நிர்மலா சீதாராமன். இது நீங்கள் எவ்வளோ எகத்தாளமான ஒரு பேச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போது ஒவ்வொரு விலைவாசியும் உயரும் பொழுது இதை குறித்து நீங்கள் கவனம் எடுக்கணும்னு சொன்னால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ நீ யூஸ் பண்ணிட்டு போ, நீ உன்னை மனுஷனாவே நான் பார்க்கலாம் தானே அர்த்தம். எங்களுடைய வழியை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர உன் வழியை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என்னுடைய மொழியை மட்டும்தான் திணிப்பேன், இதற்கான வேலையை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாலும் போது அதற்கு எதிர்வினை நிச்சயமாக ஆற்ற வேண்டும்ன்றதுக்காக விஜய் தரப்புலேருந்து ஆற்றப்பட்டிருக்கும் பொழுது மிகச்சரியான கோணம் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட இங்கே எத்தனை கோடி மக்கள் இங்கே பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னு விஜய் சொல்லலை. எத்தனை கோடி மக்கள் இங்கே ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ரொம்ப பட்டவத்தமாக சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது நான் தான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச அறிவுபூர்வமான விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். உலக நாடுகள் முழுக்க கொரோனாவுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை கையாண்ட பொழுது இந்த பிஜேபி உங்கள் பிரதமர் தான் சொன்னார், விளக்கேற்றுங்க, கை தட்டுங்க, கை தட்டினா விளக்கேற்றினா எப்படா கொரோனா போகும்? இந்த லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே தான் இப்போ நீங்கள் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, பிங்க் காட்டை விடுறேன். இது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு? புரியுதா? ரெண்டு பேரும் எப்படி இவங்க மண்டை மூளை வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு? அப்போது இது எப்படி மிகச்சரியான விஷயமா இருக்க முடியும்? இப்போது கை தட்டுங்க, விளக்கேற்றுங்கன்றது, இங்கே ஒருத்தர் சாட்டையில் அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்றது, எதை நோக்கி நகர்ந்து போகிறாங்கன்னு பாருங்கள். அதை தாண்டி இவர்கள் சொல்வது என்ன? மாட்டு மூத்திரம் குடிங்க, நோய் குணமாகும், இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மருத்துவரும் ஒரு கிளாஸ் மாட்டு மூத்திரம் கொடுங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க வேண்டியதானே? இல்ல, இப்போ குறிப்பா இந்த விஷயத்துல என்னன்னா, தமிழ்நாடு தங்களுக்கான கல்வி நிதியை கேட்கிறாங்க, அதை ஒன்றிய அரசு மறுக்குது. இந்தி திணிப்பு விஷயத்துல உறுதியாக கல்வி மந்திரி நேரடியாக நாடாளுமன்றத்திலேயே பேசுறாரு. இப்படி இருக்கும்போது இந்த டாக் தமிழர்கள் பறிக்கிறாங்க, இந்த நிதி ஒடுக்க முடியாதுன்னு வெளிப்படையா பேசுறாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது ஒரு எமோஷனலா பெரியாரை பத்தி பேசினா இவங்க அதை நோக்கி டைவர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தானே இந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் எடுக்கிறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்த? இல்லை, பிஜேபி எப்பயுமே எல்லாத்தையும் வேறு கோணத்தில் தான் அணுகும். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நேருக்கு நேராக நின்று பேசி அதை சரி செய்வதற்கான எந்த வழிவகையும் இருக்காது. இது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து என்ன செஞ்சுருக்குன்னு ஒரு விஷயம் யோசிக்கணும்.
இந்த மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதை மாநில அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் பரந்தூரில் எவ்வளோ பெரிய விவசாய நிலங்கள் அளிக்கப்பட போகிறதுன்றது. அப்போது உங்களால் வந்து பணம் தான் கொடுக்க முடியுமே தவிர மாற்று இடமோ மாற்று விவசாய பூமியோ சதுப்பு நிலமோ ஏரியோ குளங்களோ கொடுக்க முடியாது. இந்த மக்கள் தொடர்ச்சியாக இத்தனை கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்து போராடி கொண்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. எல்லா அரசியல் தலைவர்களும் அங்கே போயாச்சுன்னும் பொழுது நீங்கள் உள்ளபடி எங்கள் மக்கள் மீது அக்கறை இருந்தாக்கால் இவ்வளவு இடம் பாதிக்கப்படுகிறது. மாநில அரசே இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தாலும் மத்திய அரசு இந்த விவசாயிகள் நலன் சார்ந்து அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் வராது, கேன்சல் பண்ணிட்டு வேறு இடத்துல கொண்டு வரணும்லாம் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி சொல்வதற்கு ஏதாவது தயாராக இருக்கீங்களா? உங்கள் தேவைக்காக இங்கே என்ன குரலி வித்த வேணால் காட்டுங்களா? அப்போது இது போல் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிர்மலா சீதாராமன் இல்லை, பிஜேபியில் ஒவ்வொரு நபர்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அறிவுக்கு முரணான விஷயமாக தான் பேசுவாங்க. நேற்று பாண்டே கூட அதை பற்றி பேசியிருக்கிறாரு. பெரியாரை பற்றி பேசிய நேற்று ஒரு நேர்காணலில் பேசும்பொழுது பேசுகிறாரு, சார் அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா ஆங்கர் சொல்கிறாப்புல, ஆமாம் சார் அது அவங்க வீட்டுக்கெல்லாம் போட்டுக்கிட்டாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன போட்டிங்கன்றது ஊருக்கே தெரியும், நான் பர்சனலாக பேச விரும்பலைங்கிறாரு. எதை மீன் பண்ணுறாரு உங்களுக்கு புரியுதா? பெரியாரை பற்றி பேசும்பொழுது பாண்டே இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அப்படின்னும் பொழுது நேற்று வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த பாண்டே, ஓரளவுக்கு நாகரிகமாக பேசி கொண்டிருந்த பாண்டே ஒரு முறை திமுக மேடை ஏறிட்டு வந்த பிறகு பெரியாரை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது இவ்வளவு அநாகரிகமான வார்த்தை உங்களுக்கு வாயிலிருந்து வருது. உங்கள் வீட்டில் என்ன வச்சு போட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இது ஊருக்கே தெரியும், நான் பர்சனலாக பேச விரும்பலைன்னா நீங்கள் விளக்கு பிடிச்சிட்டு கொத்து வச்சு உட்காந்தீங்களா? அடுத்த கேள்வி எப்படி வருமா வராதா? அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி செய்றீங்கனாக்கா அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வெளியே உட்காந்து வேறு யாரையும் உள்ளே விடுவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. இது தேவையில்லாத சர்ச்சைக்கு வித்துடும்ல. அப்போ ரொம்ப திட்டமிட்டு பேசுகிறாங்க பாருங்கள். பாண்டே பேசின வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். பெரியாரை குறித்து பேசும்போது இந்த ஊடகத்தில் இப்படி பேசி வச்சுருக்காருன்னும் பொழுது அப்போ எவ்வளோ வன்மத்தை தொடர்ச்சியாக பிஜேபி ஆதரவாளர்கள் நீங்கள் இப்படி பேசி கக்கறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை எப்படி சரி செய்வீங்க? இங்கே சமூகத்தை ஒன்றிணைக்கணும் சார். ஒரு தலைவன் என்பவன் எல்லா மக்களுக்குமான தலைவன் வந்து அந்த சமூகத்தை அரவணைத்து செல்லணும். நீங்கள் மதத்தை வைத்து பிரிவினவாதத்தையும் மொழியை வைத்து பிரிவினவாதத்தையும் ஏற்படுத்துவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அதுக்கு எவனோ போதுமே. இதெல்லாம் கேவலமான அரசியல். இது இப்போ இன்னொரு பக்கம் தினமலர் பத்திரிகையில் விஜய் அவர்கள் குறித்தும் ஒரு ஆதவ அர்ஜுனா குறித்தும் ஒரு ஒரு கார்ட்டூன் ஒன்று கேலிச்சித்திரம் வெளியிடுறாங்க. தமிழக வெற்றி கழக சார்பில் பல எதிர்வினைகள் கொடுத்துட்ருக்காங்க, பலரும் கண்டித்து பேசிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த கார்ட்டூன் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? கார்ட்டூன் என்பது குழந்தைகளை கவருவதற்காக முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் உலகளாவியலாக குழந்தைகளை கார்ட்டூன் மூலமாக கதைகளாக சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த பாடம் ஈஸியாக புரிஞ்சுக்கும். இன்றைக்கும் கார்ட்டூன் சேனல்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு அழகான ஒரு விஷயத்தை இவர்கள் அரசியலுக்காக கேவலப்படுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது எனக்கு பெருசாக. ஆனால் இன்றைக்கு சமூகம் எதை நோக்கி செல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல சூழலில் வந்து பணத்தை நோக்கி தான் வந்து எல்லாமே படையெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் பொழுது பணம் படுத்தும் பாடு, நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதையும் எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? பணம் படுத்தும் பாடு இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் ஒரு கவிதையாக சொல்கிறேன். பணத்திற்காக மலம் தின்னும் போட்டியில் பன்றிகளோடு ஒரு மலரை கண்டேன். இந்த மலர் இனி மலர்கடைக்கு போகாது, மாலைகளோடு சேராது, மங்கை கைப்படாது, மனித இனம் தொடாது. மலம் உண்ட மலரை இனி யார் சீண்டுவார்? பன்றிகளை தவிர. புரிஞ்சுங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்லை, பணத்திற்காக பன்றிகள் வந்து மலம் திங்கலாம், மலர் கூட போய் பன்றிகளோடு சேர்ந்து மலம் தின்னுகிறதுனா பணம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவமாக போயிருச்சுடும் பொழுது அந்த மலரை இனி யார் சீண்டுவார்? பன்றிகளை தவிர யாரும் சீண்ட மாட்டார்களே. இந்த மலர் வந்து நாளைக்கு சப உருவத்தில் கூட இதை கொண்டு போக மாட்டார்களே. மலராக இருக்க வேண்டும். மலம் கலந்து விட்டால் அது என்ன மாதிரியாக மாறிவிடும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அதை இப்போ தினமலர் இப்படி ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க, அதோடைய அரசியல் நோக்கம் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவும் விஜய் ஒரே மேடையில் இருக்கிறாங்கன்னு சொன்னதும் இதே பத்திரிகை தான். அதுக்கப்புறம் அது அரசியலாகவே மாறிச்சு. இப்போது தினமலர் இதை வெளியிடுறாங்கன்னா இதோடைய நோக்கம் என்னவாக இருக்கும் சார்? தினமலர்ன்றதை தாண்டி இது யார் வெளியிட்ட? அந்த எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே செஞ்சுருக்கணும். அவர் வந்து ஓனர்கிட்ட அனுமதி வாங்காமல் செஞ்சுருக்க முடியுமா? வாங்கிட்டு தானே பண்ணியிருக்கணும். வாங்காமல் செஞ்சுருந்தா இந்நேரம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். அப்போது உங்களுக்கு இதில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்கனாக்கா, அந்த தினமலர் இல்லையா, அதில் என்ன மலர் சார் இருக்கும்? அவங்கள்ட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இவ்வளோ தான் உன் தரம் என்னன்றதை நீயே வெளியில் காட்டணும் பொழுது இதில் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? இல்லை, அதில் குறிப்பாக சொல்ல வருதுன்னா விஜய் அவர்களுக்கு அதிமுகவோடு இணையணும், ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதுதான் குறியீடாக அதில் சொல்ல வராங்க. அப்படியான ஒரு அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுகிறதா, தாவேக்காவுக்கு கொடுக்கப்படுது? அதற்கு நீங்கள் இப்படி கேவலப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூன் போடுவீங்களா?
அழுத்தம் கொடுப்பது இதுதானா? இல்லை அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். அது கேவலப்படுத்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பொதுவாக இது காலங்காலமாக போகிறது தானே இந்த கேலி சித்திரம். கேலி சித்திரம் நீ கூட அந்த எடிட்டர் கூட சேர்ந்த நபர்கள்லாம் அந்த பன்றியோடு உட்கார்ற மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு அது மனசு வலிக்காதா? அந்த காசு பன்றிகளோடு சேர்ந்து மலம் திங்கிற காசை வச்சு தான் குடும்பமே சாப்பிட்ற மாதிரி இன்னொரு கார்ட்டூன் போட்டாக்கா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு வலிக்காதா? நாகரிகம் என்பது உங்களுக்கு கிடையாதா? அந்த காசை வச்சு தான், அந்த மலம் தின்ற காசை வச்சு தான் அப்படியே வந்து இது மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் மூலமாக அந்த முதலாளிக்கு காசு போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு கேலி சித்திரம் வந்து இன்னொரு நபர் வெளியிட்டார்னா அது உங்களுக்கு வலி ஏற்படாதா? அப்போ மலம் தின்று பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை தான் நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி இன்னொரு கார்ட்டூன் வேறு ஒரு ஆள் போடுறாங்கனாக்கா அது சமூகத்துக்குள்ளே ஒரு பேராபத்தை மாறாதா? மாறி இப்படி கார்ட்டூன் போட்டு மாறி இந்த மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்றும் பொழுது இது இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான போக்கா? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒருத்தர் செய்கிறத பார்த்து விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதை போதிக்கணும்? அன்பை தானே போதிக்க சொல்லியிருக்க எல்லா மார்க்கமும். இப்படி அரக்கத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் இவ்வளோ கேவலமாகவும் வன்மமாக செய்ய சொல்லியிருக்கிறதா? கேவலம் அரசியலுக்காக இவ்வளோ வன்மமாக இறங்குவீங்களா, இல்லை பணத்துக்காக இவ்வளோ வன்மமாக இருக்கிறீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எதிர்வினையாக வந்து அந்த பசங்க வந்து கார்ட்டூன் செஞ்சு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகா சார் இன்றைக்கி. ஏன்னா டிவிகளில் ஒவ்வொருத்தரும் ஐடிவிங் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏஐ எல்லாம் வந்துருச்சு. எடுத்து அவனுக்கு போட்டானுங்கன்னு வச்சுங்களேன், உங்களை உச்சபட்சமாக கேவலப்படுத்த முடியும். ஒரு மிரட்டலா அது சார். செஞ்சுட்டாங்கன்னா அசிங்கம் தானேன்னு சொல்கிறேன். செய்ய மாட்டாங்க நம்ம உறுதியும் கொடுக்க முடியாது. தொண்டன் தான் செய்ய மாட்டான், ரசிகன் செய்ய மாட்டான், நம்ம உறுதியாக கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் உணரணும். உங்களை 5 நிமிஷத்தில் கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற அவங்களுக்கு? ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பசங்க செய்யலை. இல்லையே, பசங்க செய்ய மாட்டாங்க, கண்ணியத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வைத்து விடாதீர்கள்னு சொல்கிறேன். இந்த பசங்கன்னு கிடையாது, நீங்கள் யாரை சீண்டினாலும் இது செய்வாங்க சார். தனி மனிதனாக ஒரு தாக்குதல் நீங்கள் நடத்துவது என்பது உங்களுக்கு நிச்சயமாக எதிர்வினை ஏற்படுத்துவது சமூகத்திற்கு பேராபத்து. கரெக்டுங்களா? நீங்கள் வந்து வச்சிருக்கிறது என்ன சார்? 4வது தூண் சார் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. அதில் கொண்டு போய் நீங்கள் மலத்தை கலக்கலாமா? கலக்கக்கூடாதுல்ல. மலம் கலந்த பேப்பர் அதுக்கப்புறம் யாராவது தொட முடியுமா? தொட முடியாதுல்ல. ஸோ நீங்கள் தான் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி இதெல்லாம் பல விஷயங்கள் பேசப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் ஒரு எதிர்முறை அரசியலாக துருவங்களாக தான் தமிழக அரசியலில் இருப்பாங்க. வழக்கமாக ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நிழல் பட்ஜெட்டை வெளியிடுவாங்க. அது இந்த வாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவரை பாமக நிர்வாகிகள் சந்திச்சு கொடுத்ததாகவும், அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை சந்திச்சு கொடுத்ததாகவும் ஒரு செய்திகள் வெளிவரதா பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ செய்தியா ஏபிபி நாட்டில் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதோடைய வியூகம் வேற ஒன்று, இது வெறுமனே செய்தியாக கடந்து போதா, இதுக்குள் வேற ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு கணக்குகள் இருக்குமா? செய்தியே வியூகமா? ஏன்னா இது ஒரு பல செய்திகளில் பல ஊடகங்கள் இப்படி செய்திகள் நான் பார்க்கலையே. ஒரே ஒரு நபர் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில் போகிறீங்களா, நீங்களே வேறு ஒரு அஜெண்டா செட் பண்ணி போகிறீங்களான்னு விஷயம் இருக்குல்ல. நம்பர் 1. நம்பர் 2, பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து விடவே கூடாது என்று நினைக்கக்கூடியது யாருனாக்கா இவங்க 2 பேரும் கிடையாது, இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தான். அப்போது அந்த ஒரு நோக்கத்தில் இருக்கும்பொழுது இன்றைக்கி தொடர்ச்சியாக சாதிய பாகுபாடுகளால் வந்து வெட்டப்படக்கூடிய அந்த மாணவர்கள் இருக்கட்டும், இன்றைக்கி 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வெட்டினக்கூடிய செய்திகள் எப்படி மடைமாற்றப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அம்பேத்கரை தன் தோட்டத்தில் வந்து மருத்துவரை வச்சுருக்காருன்னும் பொழுது கிட்டத்தட்ட இவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ண நபர்கள் தானும் பொழுது ஏன் அவர்கள் சேரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நாளைக்கு இவர்கள் சேர்வதாக இந்த ஒரு அரசியலை வந்து ஒரு மாற்று அரசியலாக கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அவசியம் என்னென்னாக்கா, விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு, அந்த அதிகார பகிர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கோன்னு ஏற்கனவே அன்புமணி அவர்களும் பேசியிருக்கிறாருன்னும் பொழுது இந்த அதிகார பகிர்வு என்ன செய்யும்னாக்கா இந்த மாதிரி சாதி ரீதியாக வெட்டுக்கூத்துகள் நடப்பதை தடுக்கும். புரியுதுங்களா? முதல்ல இந்த விஷயத்தை தடுக்கும். இந்த போதை கலாச்சாரத்தை உடைக்கும். ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்கும் பொழுது அவர்கள் இதை சரி செய்து ஒரு சமதளத்தில் எல்லோரையும் பயணிக்க வைக்கும் பொழுது காலங்காலமாக வேரூன்றி இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளுக்கு சாதியையும் சாராயத்தையும் வச்சு அரசியல் செய்து பழகிய நபர்களுக்கு இதை அனுமதித்தால் நம்ம எப்படி அரசியல் செய்கிறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போது இவர்கள் சேர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்வது தான் இவருடைய வேலையாக இருக்கும். எப்படி பிஜேபி சின்ன விஷயத்தை பெருசாக வந்து பேசுகிறதும், பெரிய விஷயத்தை வந்து கல்வி என்பது எவ்வளோ பெரிய விஷயம், அதற்காக கொடுக்கப்படக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் வேறு மாதிரி ஒரு அரசியல் செய்வதாக இருக்கட்டும், பெருந்தொற்று வரும்பொழுது விளக்கத்தை கைத்தட்டுங்கன்னு சொல்கிறதாக இருக்கட்டும், இவர்கள் ஆடக்கூடிய இந்த கபட நாடகம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப எளிமையாக பயன்படுதுன்னு தான் நான் பார்க்குறேன். பெரியார் குறித்த சர்ச்சை வரும்போது சீமானுக்கு ரியாக்ட் செய்யாதவர்கள் இப்போது பிஜேபி வரும்போது ரியாக்ட் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீமானுக்கு ரியாக்ட் பண்ணாதது சீமான் மீது அச்சமா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
நாம் தமிழர் கட்சியினருடைய பேச்சுக்களையும் அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளையும் பயன்படுத்திட்டு தான் காப்பி அடிச்சு தான் தாவேகாவுடைய மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட் கொடுத்தவங்களா இருக்கட்டும், கொள்கை பரப்பு செயலாளர் பேசினதாகட்டும், இது எல்லாமே நாம் தமிழரை பற்றி காப்பி அடிக்குதா தாவேகா. இந்த வேலுநாச்சியார் படத்தை நான் தான் முதல்ல வரைஞ்சேன்னு சொன்னது யார்? அவர் தான் வரைஞ்சாராம் ஃபஸ்ட்டு. இல்லை, அது கொண்டு போய் சேர்த்ததா அந்த பொருள் அவர் சொல்கிறாரு. கிடையவே கிடையாது. நான் தான் முதல்ல அதை வரைஞ்சேன்னாரு. புழுனியா? இல்லை, வரைஞ்சாருங்கிறத இந்த பொருளை சொல்கிறாரு. நான் தான் அந்த நீ அந்த படத்தை வச்சிருக்கிற, அதை வரைஞ்சதுனால தான் நான் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கேங்கிற பொருளை சொன்னதான் நான் பார்க்குறேன். எப்போ இவர் சேர்த்தாரா? அதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார்னு ஒரு அவரை பற்றி யாருக்குமே தெரியாதாம்மா? இதெல்லாம் வந்து அக்மார்க் உருட்டுகள், புரியுதுங்களா? அந்த PK-47 அதை பிடிச்சி சுட்டேன்னு சொன்னார்ல அவர். சொல்லுங்கள் சார். AK-47 மாதிரி வந்து AK-74 ஏதாவது ஒன்று பிடிச்சி நான் சுட்டுக்கிட்டதுன்னு சொல்லிட்டார்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் எதை போதித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் எனக்கு. நாம் தமிழர் இந்த விஷயத்தை போதித்திருக்கிறது, இதை பார்த்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். என்னது? ஒத்து வந்தால் அந்த தொழில் பண்ணுவேன், இல்லாட்டி கள்ளச்சாரங்காச்சும் பொழைச்சிப்பேன். சும்மா இல்லை, அவங்க அதை காட்டுறாங்கல்ல. நாம் தமிழருடைய ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, அதை அப்படியே தாவேகாவுடைய ப்ரெஸ் மீட்டில் அந்த பொண்ணு பேசுகிறாங்க. அதே போல் சீமான் ஒரு இடத்துல பேசுகிறாரு, அதே இது ஒரு வார்த்தை மரம் அப்படியே லோயலாமணி பேசுகிறாரு. அப்போது கட்சி கொடி வந்து நாம் தமிழருடைய அந்த பேருக்கு என்ன மாதிரி கலர் இருக்கோ அது அப்படியே கட்சி கொடிக்குள்ளே வருது. அப்போ இதையெல்லாம் வச்சு அவங்க சொல்கிறாங்க நாம் தமிழரை பார்த்து தாவேகா காப்பி அடிக்குதுன்னு. யாரோ ஒரு பையனை பார்த்து காப்பி அடிக்கின்றீங்களே, உங்கள் தலைவனை பார்த்து என்ன காப்பி அடித்தாங்க அதை சொல்லுங்கள். தலைவன் சொன்னது நான் சொல்கிறேன்ல. இஸ்லாமியர்கள் என்னன்னு சொன்னார்? சாத்தானின் பிள்ளைகள். எதை காப்பி அடித்தோம்? ஆமகரி தின்னது, PK-47 பிடி சுட்டது, ஒத்து வந்தால் பார்ப்பேன் இந்த தொழில் செய்வேன், இல்லாட்டி கள்ளச்சாரங்காய்ச்சி பொழைச்சி பண்ணது. நான் காலேஜுக்கு போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சு தான் போவேன்னது. முருகன் சிவன் குறித்து பேசினதெல்லாம், பார்வதி ஒரு ஊத்தம் உண்டுன்னு சொன்னதெல்லாம், சிவன் ஒரு காம கொடுன்னு சொன்னதெல்லாம், இதெல்லாம் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்களா சொல்லுங்கள். எதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க? நான் பர்சனலாக வேறு எதுக்குள்ளேயுமே போக விரும்பலை. அவர் சொன்னதை மட்டுமே பேசுகிறேன். அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டாங்களா? நான் எதை பற்றியுமே பேசலை. புரியுதுங்களா? இவர் சொன்ன வார்த்தையை மட்டும் வைத்து பார்க்கும்பொழுது இவரிடம் வந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? எந்த கொள்கை நிலையாக இருந்திருக்கார்? பெரியார் டிஷர்ட் போட்டுட்டு பெரியாரை பற்றி ஓங்கி பேசின நபர் இன்றைக்கி பெரியாருக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி அறிவில்லை, இன்றைக்கி அறிவு வந்துருச்சுன்றியா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எந்த கொள்கையில் இது வரைக்கும் நாம் தமிழர் எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்றது? இதில் நின்னோம், இதுக்கப்புறம் இதில் வென்றோம், எதான் சொல்ல முடியும்? உங்களை ஏன் மக்கள் புறம் தள்ளி வைத்திருக்கிறார்கள்? ஒரு நிலையான நிலைத்தன்மை இல்லாத நபராக சீமான் மாறிக்கொண்டே வருகிறான்றதான யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. உன் கட்சி நபர்கிட்ட எப்படி பேசுனீங்க? பல ஆடியோக்கள் வெளியில் வந்துச்சு, பார்த்தோம். அப்போ ஒரு தலைவனுக்கான பண்பு தாவேகாவை நோக்கி ஒரு விமர்சனத்தையும் ஒரு காட்டமாக வைக்கிறதையும் தாக்குதல் செய்ததையும் சமூக வலைதளங்களில் ஒரு போராகவே நடந்துட்டு இருக்கோம். நாம் தமிழருக்கும் தாவேகாவும் இல்லை அளவுக்கான ஒரு மோதல் போக்கு இருக்கிறது என்ன காரணம்? ஒரு மோதல் போக்கும் கிடையாதுங்க. நீ பைத்தியம் தனியாக கத்திட்டே கிடக்கடை அப்படின்ட்டு அவங்க கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். உங்களை பெரிய நபராக எதுக்கு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொன்ன பொழுது ரியாக்ட் பண்ண விஜய் அவர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணலனாக்கா, நீ ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நீ ஒன்றுமே இல்லை, கரைந்து கொண்டு போகிறாய்னும் போது ஒருத்தன் வந்து மூழ்கும் போது கத்துவது இயல்பு இல்லை. அது அச்சமா? நாம் தமிழரை பேசினா நமக்கு பெரிய எதிர்வினைகள் வருங்கிற அவர் அச்சமா? சார், பைத்தியம் ரோட்டில் உங்களை போகும்போது கல்லெடுத்து அடிக்குது, புரியுதுங்களா? நீங்கள் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? ரெகுலராக அந்த பைத்தியம் அங்கே தான் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. நீங்கள் போய் பைத்தியத்தை அடிப்பீங்களா, ஒதுங்கி போவீங்களா? இது ரொம்ப பெரிய வார்த்தைகள் இல்லையா? நான் யதார்த்தமாக சொல்கிறேன் சார். ஒரு மனநோயாளி ஒரு இடத்துல உட்காந்து போகிற வரவங்க மீது சேற்றை வாரி வீசுவது, மலத்தை தூக்கி வீசுவது, கல்லை தூக்கி அடிப்பதுன்னு ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானாக்கா என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி தானே போவோம். போய் அடிக்க மாட்டோம்ல. ஏன் அடிக்க மாட்டோம்? ஏன்டா அவன் ஒன்று அடிச்சுட்டு போகிறான், லூஸ் பே மாதிரி போகிற, திருப்பி அட்றான்னு யாராவது சொல்லுவாங்களா? நமக்கு தெரியும் யார் அடிக்கணும், யார்கிட்ட வந்து ஒதுங்கணும் பொழுது ஒதுங்குறாங்க, அவ்வளோதான். நீ உன்னை மனநோயாளியாக தான் பார்க்குற. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற பொழுது உங்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கு தமிழக பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகளை குறித்து இன்றைக்கு வெளிவந்திருக்கு. அதில் குறித்து உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமையகத்தில் நடைபெற்ற அந்த அமலாக்கத்துறையுடைய ரைடு ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதா என்பது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.